Taste the Daily. சென்னை மாநகராட்சியின் 38வது வார்டு திமுக கவுன்சிலரும் மண்டல குழு தலைவருமான நேதாஜி கணேஷ் தனக்கு பாலியல் தொல்லை அளிப்பதாகவும் இது தொடர்பாக அவர் மீது தகுதி நடவடிக்கை எடுக்க வேண்டியும் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. ஸ்டாலின் ஆட்சியில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பாலியல் வன்கொடுமைகளும் பாலியல் தொந்தரவுகளும் குவிந்த வண்ணமாக புகார்கள் இருக்கிறது. காவல்துறை எந்த மெத்தன போக்கோடு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நம்மால் சொல்ல முடியும். சென்னை மாநகராட்சியினுடைய 38வது வார்டு திமுக உறுப்பினரும் மண்டல குழு தலைவருமாக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த கணேஷ் என்பவர், அதாவது 52 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவருக்கு பாலியல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் புகார் அளித்திருக்கிறார். அவர் குடும்பத்தோடு வசித்து வருவதாகவும் அவரது கணவர் வெளியில் வேலைக்கு செல்லுகிற பொழுது 2 பிள்ளைகளோடு அவர் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. துப்புரவு தொழிலாளியாக பணி செய்து வரக்கூடிய அந்த பெண்ணை திமுகவினுடைய 38வது வார்டு கவுன்சிலரும் மண்டல குழு தலைவருமாக இருக்கக்கூடிய கணேஷ் என்பவர் தொடர்ந்து வீட்டு பணிகளை செய்ய சொல்லி வற்புறுத்தி ஈடுபடுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி 17/3/2024 அன்று மதியம் 2 மணி அளவில் அவரது வீட்டில் பணியில் இருந்தபோது தன்னிடம் பாலியல் ரீதியாக ஆபாசமாக நடந்து கொண்டதாகவும் இது தொடர்பாக எச்சரித்துவிட்டு வெளியே வந்த ஒரு நிலையில் தன்னை வேலையை விட்டு நிறுத்திவிட்டதாகவும் அந்த துப்புரவு தொழிலாளி வேதனையோடு புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகார் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஆளும் கட்சி என்பதாலும் ஸ்டாலினின் தலைமையிலான இந்த திமுக ஆட்சியில் திமுகவினுடைய ஒரு கவுன்சிலர், மண்டல குழு தலைவர் ஒரு துப்புரவு பணியாளரை கூட விட்டு வைக்காமல் பாலியல் ரீதியாக தொந்தரவு அளிக்கிறார் என்றால் நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பொறியியல் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு மிக கொடூரமான முறையில் அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள். நீதிமன்றம் இன்றைக்கு பல்வேறு கேள்விகளை சென்னை மாநகர காவல்துறையை பார்த்தும் திமுக அரசை பார்த்தும் எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் கொடுங்கையூரிலே மனநலம் பாதிக்கப்பட்ட 22 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக அவரது தந்தை வேதனையோடு காவல் நிலையத்திலே புகார் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் காலம் கடந்து அந்த குற்றவாளியை கைது செய்ததாக தகவல் வெளியாகி நாம் ஏற்கனவே இது தொடர்பாக தெரிவித்திருந்தோம். தற்போது 17/7/2023 அன்று, அதாவது 3வது மாதம் அளிக்கப்பட்ட புகாருக்கு 12வது மாதம் வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? 15/9/2024 அன்றே அவர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இருந்த போதிலும் 27/12/2024 இன்று மதியம் ஒரு புகார் மனுவை அளித்து சென்றிருக்கிறார். இதுவரையும் பல புகார்களை அளித்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் சென்னை மாநகர காவல்துறை, அனைத்து மகளிர் காவல்துறையினர் யாரை காப்பாற்றுவதற்காக, யாருடைய இந்த பாலியல் லீலைகளை மறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை இல்லாத ஒரு மெத்தன போக்கோடு இருக்கிறார்கள் என்று பாதிக்கப்பட்ட பெண் கதறிக்கொண்டிருக்கிறார். அவர் ஒரு துப்புரவு பணியாளராக இருக்கிறார். அந்த பணியை அவர் இழந்திருக்கிறார். தனது குடும்பத்தை நடத்த முடியவில்லை. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய துயரத்திற்கு ஒரு நீதி கிடைக்காமல் இருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறையினுடைய லட்சணம் இருக்கிறது. சென்னை மாநகரம் முழுவதுமாக பாலியல் தொந்தரவு என்பது தலைவிரித்தாட தொடங்கி இருக்கிறது. என்ன செய்ய போகிறார்கள்? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி எங்கே கிடைக்கப் போகிறது என்று காவல் நிலையங்களுடைய கதவை தட்டிய பிறகும் கூட ஒரு காவல்துறை அதிகாரியாவது மனசாட்சியோடு நடந்து கொள்கிறார்களா என்ற ஆதங்கத்தோடு அந்த பெண் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறையினுடைய நிலைமை என்பது நாளுக்கு நாள் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பாலியல் புகார்கள் குவிந்து கொண்டிருக்கிறது. நடவடிக்கை மட்டும் இவர்கள் எடுப்பதாக தெரியவில்லை என்று பாதிக்கப்பட்ட பெண் குமரிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.